எத்தனை தடவை சுத்துறீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் கிருஷ்ணன் கண்ணை திறந்திருக்கான். புரியலையே. அத கூவி சொல்ல முடியாது. நீ கீழே வா, காதுல ரகசியமா சொல்ற. மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன், நான் படிக்கட்டிலே ஏறிறேன். அதுக்கு இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ப்ளீஸ் வரீங்களா? வாங்க. பொண்ணு கூப்பிடுது, பையன் பயப்படுறான். கதையை முத்தி போச்சு. என்ன விஷயங்க? இல்ல, உங்க சமையல் கலை ப்ரோக்ராம நான் தான் இன்டர்வியூ எடுக்க போறேன். என் கலையை தான் நீங்க லிஃப்ட்லயே பாத்தீங்களே. அதை நான் மட்டும் தான் தனியா பார்த்தேன், மத்தவங்க எல்லாரும் பார்க்கணும். எப்ப காட்டலாம்? லைட். ஓகே உஷா, லைட்டிங் ரெடி. எங்க அவரு? இங்க. ரெடியா? அப்ப நான் போய் மேக்கப் போட்டு வரேங்க. வேண்டாம், இப்படியே நல்லா தான் இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எதுக்கு? இல்ல, இன்னொரு புஜபல பராக்கிரம் உள்ள வாட்ட சாட்டமான ஒரு ஆண்மகன் என்ன பாராட்டீங்களே, அதுதான். நான் அப்படி எதுவுமே சொல்லல. பாக்குறதுக்கு ஒரு சுமாரா சகிக்கிற மாதிரி, அதே நேரத்துல பயப்படுற மாதிரி இல்லாம. இதோட இருக்கீங்க உங்க பாராட்டு. ரெடியா? நான் ரெடிங்க. இத பாருங்க மிஸ்டர், இந்த அடுப்பு ஜப்பான்ல வாங்குனது, இந்த வெங்காயம் எங்க வாங்குனது, இதுக்கு அப்பா யாரு அம்மா யாரு அப்படிலாம் இருக்க கூடாது. இந்த வெஜிடபிள் புலாவ் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். இத சாப்பிட்டா ருசியா இருக்கும்னு தமாஷா ஆரம்பிங்க. தமாஷா தானே? இப்ப பாருங்க. என்ன புரிஞ்சுதா? ஓரளவுக்கு. ரெடி? அதெல்லாம் வேண்டாம், ட்ரெஸ் கவர் ஆயிடும். தொப்பி போட்டு போட்டுக்கோங்க. சரி. இதான் ஜோக்கர் மாதிரி இருக்கும். ஸ்டார்ட். ரன்னிங். என்ன ஆச்சு உங்களுக்கு? நீங்க தானே ரன்னிங் சொன்னீங்க. ரன்னிங் கேமராக்கு தான், உங்களுக்கு இல்ல. இந்த மாதிரி கடி ஜோக்ஸ் எல்லாம் சொன்னீங்க, கடிச்சிடுவேன். இப்பவாவது கரெக்டா சொல்லுங்க. ஸ்டார்ட். ஹலோ, வெஜிடபிள் பொலு பிரியாணினாவே பெரிய பெரிய அண்டால செய்வாங்க. இவன் என்னடா கிண்ணத்துல சொல்லி கொடுக்குறான்னு ஆச்சரியப்படாதீங்க. இந்த பொலுவுக்கு பேரு பிக்னிக் பொலு. இத லவர்ஸ் தான் விரும்பி செய்வாங்க. இத செய்யறதுக்கு பெரிய இடம்லாம் தேவையில்லை, ஒரு லிஃப்டே போதும். ஏன் அடிக்கடி உங்க மொழி அந்த பக்கம் போயிட்டு வருது? அது என்னமோ தெரியலங்க, அவங்கள அடிக்கடி பார்த்து பேசணும் போல இருக்கு. அதான் ஏன்? ஒண்ணு கேமரா அவங்கிட்ட கொண்டு போங்க, இல்ல அவங்கள கேமரா கிட்ட கொண்டு வாங்க. நீங்க ஏன் அவளை பாக்குறீங்க? அது என்னமோ தெரியலங்க, அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நீ சொன்ன லிஃப்ட் பார்ட்டி இவர்தானா? ஏங்க, எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? ஆமா தாயே, ஓ ஆளை நீயே டைரக்ட் பண்ணிக்கோ, நான் வேற ஆளை பாக்குறேன். கேமராமேனாமா கொஞ்சம் கேளுங்க, இவங்க கூட நான் லிஃப்ட்ல பட்ட பாடு இருக்கேன். ஓ, அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லீங்களா? வேற எங்கேயும் பார்க்க கூடாது, நான் சொல்ற இடத்துல தான் பார்க்கணும். இங்க பாரு. மீனாட்சி வாந்தி எடுத்துட்டாடா. உனக்கு அறமாக பேரப்பா, அவ ஒன்ன போலவே இருப்பா. அதான் வந்துட்டா. மீனாட்சி, மீனாட்சி என்னாச்சு? 12 வருஷ கடும் முயற்சி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பா. கங்க்ராச்சுலேஷன். என்ன அந்த வாந்தியா? பின்ன உன் வீட்டுக்காரர் குடிக்கிற பிராந்தியா? குறிஞ்சி பூ பூத்த மாதிரி பூத்திருக்க. ஆஃப்டர் 12 இயர்ஸ். ஏய், கண்டிப்பா பார்ட்டி கொடுக்கணும். ஐயோ, என்னாச்சு என்னாச்சுங்க? கோபாலகிருஷ்ணா, கங்க்ராச்சுலேஷன். எதுக்கு? மசக்க வந்து எடுத்துடா மீனாட்சி. சாரி, she take vomit. You tell her husband to go quick. இந்த அடிச்சு கொடுத்துருவோம். ஹலோ சார், நான் கோபாலகிருஷ்ணன் பேசுறேன். உங்க பொண்டாட்டி வாந்தி எடுக்கிறாங்க. நீ தான் அந்த பலகாரம் இந்த பலகாரம் செஞ்சு கொடுத்து வாந்தி எடுக்க வச்சிருப்ப. ஐயோ, அது இல்ல சார், உங்க பொண்டாட்டி அம்மாவை போறாங்க, அம்மாவை போறாங்க, அம்மாவை போறாங்க, அம்மாவை போறாங்க, அம்மாவை போறாங்க. சார், எம்டி இன்னைக்காவது இந்த ஃபைலை பார்க்க சொன்னாரு. போயா ஆட்டோ,
பஸ் நகர் வரியா? அன்னைக்கு மாதிரி 50 ரூபா தரீங்களா? 100 ரூபாய் தர வண்டி அடி நீ. என்ன சார் 100 ரூபா தரீங்க? ப்ரமோஷனா? யோ பேசாம வாயை மூடிட்டு வண்டி எடுத்துட்டு போயா. இத பாரு மீனாட்சி, இனிமே அதிகமா குனிஞ்சு நிமிந்து வேலையெல்லாம் செய்யக்கூடாது. உடம்பு பத்திரமா பாத்துக்கணும். அவர் வந்துட்டாரு. அது கங்க்ராச்சுலேஷன். வெக்கமா இருக்கு. எப்படி மீனாட்சி? எல்லாத்துக்கும் அந்த கீழே இருக்க கிருஷ்ணன் தான் காரணம். ரெண்டு மாச குழந்தைக்கு 2 ரூபாய் போதும். குழந்தை வேலு எங்க நீ குழந்தை இல்லாத வேலுவா ஆயிடுவியோன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, சாதிச்சிட்டேன். ஆம்பளைன்னு நீயே நிரூபிச்சிட்ட. பதறாதீங்க. உங்க பதட்டம் எனக்கு தெரியுது. இதெல்லாம் நாம விட்டுத்தான் பிடிக்கணும். விட்டா எங்க பிடிக்கிறது? அவன் கையை காலை எடுத்தா தான் என் மனசு ஆறும். அவன் கையை கால எடுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அவன் பண்றத பண்ணிட்டு தான் இருப்பான். பேசாம அந்த பையலை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். இந்த கோபாலகிருஷ்ணனை கொள்ற நல்ல திட்டத்துக்கு என்னுடைய முதல் டொனேஷன் 5001 எழுதிக்கிங்க. நான் 5500. அப்போ நான் 6000. நான் 10,000. நீங்க 10,000ன்னு சொன்னதுல இருந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு புரியுது. உடனடியா மும்பையில இருந்து கூலிப்படையை வரவழைச்சு கொன்னுடுவோம். அனாவசியமா அவங்கள எதுக்கு நம்ம கூட்டு வந்து கொல்லணும்? அவங்கள இல்லையா, அவங்கள வச்சு இவனை சரியான மரம் மண்டை. மாமா போச்சு. இல்ல உங்க உயரம் பார்த்தேன். அக்கா, ஆள் என்ன குள்ளமா இருக்காரு? அவர் என்னையே ஒரு மாதிரி பாக்குறாரு. பேருக்கு ஏத்த மாதிரியே இருப்பாரு போல இருக்கு. அவர் மத்தவங்களுக்கு தாண்டி கிருஷ்ணர், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ராமர். ஜானகிராம பலராமன் கேள்விப்பட்டிருக்கேன். இவர் என்ன குள்ளராமனா? குள்ளத்தை பாக்காதே, உள்ளத்தை பாரு. ரொம்ப சந்தோஷம் தம்பி. இவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை வச்சு சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்புறம் நான் சொன்ன மேட்டரை அவங்க பொண்ணுகிட்ட சொல்லிட்டீங்களா? என்ன தம்பி திரும்ப திரும்ப அதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இது என்ன ஊர் உலகத்தில் நடக்காதா? கால்னா வரதட்சணை வேணா, கடைசி வரைக்கும் உங்க பொண்ணை கண்கலங்காம காப்பாத்துவான்னு வேற சொல்றீங்க. இந்த பாருங்க, உங்க முன்னாடி சொல்லக்கூடாது. சல்லடை போட்டு சலிச்சாலும் உங்கள மாதிரி மாப்பிள்ளை எனக்கு கிடைக்க மாட்டான். என்னங்கடி மாப்பிளைய உங்க அப்பன் சல்லட ஓட்ட வடைன்னு ஒரேதான் புகழ்ந்துகிட்டு இருக்கானே. மாப்பிளைய நான் பார்த்து சொல்றேன். பாட்டி கண்ணாடி போட்டு பாரு, அப்பதான் மாப்பிள்ளை நல்லா தெரிவாரு. நாட்டாம தீர்ப்ப மாத்தி சொல்லு. இன்னும் தீர்ப்பே சொல்லடா வெண்ண. தீர்ப்புனா இதான் தீர்ப்பு. பாட்டி நீயே சைட் அடிக்கிற. மாப்பிள்ளை எப்படி? ஃபர்ஸ்ட் கிளாஸ். நீ குடுத்து வச்சவ. மாப்பிள்ளை அழகா லட்சணமா உங்க தாத்தா மாதிரியே இருக்கார். நீ நீடூடி வாழ்க. மாப்பிள்ள முகூர்த்த நாள் நெருங்குது. கல்யாண பத்திரிக்கையில உங்க சைட்ல யார் யார் பேர் போடணும்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
சொல்ற எழுதிக்கங்க. என்ன பத்திரிக்கை. யாருக்கு கல்யாணம்? பாருங்க. உனக்கா கல்யாணம்? ஆமா. யார் அவன்? குழந்தைவள் என் பேர்லயே உன் சொந்தக்காரன். உங்க பேர் தான் சித்தப்பா. சின்னம்மா உங்ககிட்ட சொல்லுங்களா? ஆமாங்க, கோபாலகிருஷ்ணனுக்கு சொந்தம்னு யாருமே இல்லையா, அதனால தான் கல்யாண பத்திரிகையில சின்னம்மான்னு என் பேரையும் சித்தப்பான்னு உங்க பேரையும் போட்டுக்கலாமான்னு கேட்டாரு. நானும் உங்களை கேட்காமே சரின்னு சொல்லிட்டேன். நீங்களும் சின்னம்மாவும் என்ன ஒரு பிள்ளையா தானே பாவிக்கிறீங்க. பெற்றால் தான் பிள்ளையா? என் கல்யாணத்தை நீங்களும் சின்னம்மாவும் தான் முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும் சித்தப்பா. ஆமாங்க, புள்ள கல்யாணத்துக்கு முதல்லயே போயிடணும். உன் கல்யாணத்துக்கு ஆளா உங்க அப்பா அங்க வந்து நிப்பான். நீ போய் மத்த வேலையை பாரு. போயிட்டு வரேன் சின்னம்மா. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், இனிமேல் அவன் என்னை போலவே இருப்பான். கோபாலா, எப்போ உன் கல்யாண பத்திரிக்கையில என் பேரை மாமான்னு போட்டியோ, இனிமே உன் வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சார், ஊருக்கெல்லாம் நீ சமையல் பண்ணி போட்ட. உன் கல்யாணத்துக்கு நான் தான் சமையல் இன்சார்ஜ். சரிங்க மாமா. ஆமா, இப்படி எல்லாரும் ஒரு வேலையை எடுத்துட்டா பெரியப்பா நான் நேக்கு என்ன பொறுப்பு இருக்கு? நீங்க கல்யாணத்துக்கு வந்தாலே போதும் பெரியப்பா. சரி, கல்யாணத்துல வீடியோ எடுக்கிறது என்னோட வேலையாக்கும். அப்ப மாமி லைட் பிடிக்க போறாங்களா? முதல்ல இதை குடிங்கிறேன். அண்ணா, உங்ககிட்ட கேட்காம பத்திரிகையில பேர் போட்டேன். உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? அட நீ ஒண்ணு, இந்த காலத்துல கூட பிறந்த நாய்ங்க கூட பணம் கொடுக்கலன்னா பத்திரிக்கை கொடுக்க மாட்டேன்றானுங்க. நீ எங்க மேல எவ்வளவு உரிமை எடுத்து அண்ணன் அண்ணின்னு பேரை போட்டு கௌரவப்படுத்தியிருக்க. என்ன பண்ணி முன்னாடியே வந்து கல்யாணம் எல்லாம் பார்க்கணும். நான் சொல்றேன், எதுக்கு நீ கவலைப்படாத. உன் கல்யாணத்துல பந்தக்கால் நடுறதுல இருந்து பந்திக்கு இலை போடுறது வரைக்கும் எல்லாம் நான் தான். அப்ப அண்ணி வர மாட்டாங்களா? எச்சல எடுத்து போட போறதே உங்க அண்ணி தானே. சம்பந்தி, ஒரு முக்கியமான விஷயம். என்னங்க? பாத பூஜை எங்களால அட்டன் பண்ண முடியாது. ஏங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததுல ஏதாவது குறையா? அதெல்லாம் ஒரு குறையும் இல்லைங்க. என் பொண்டாட்டி லோட்ல இருக்கா, ஐயர் அட்டன் பண்ண கூடாதுன்னு சொல்றாரு. இப்ப என்ன பண்றது? கவலையே படாதீங்க, நான் செட்டியார ரெடியா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். வள்ளியம்மை, ரொம்ப நேரமா நெருப்புக்கிட்ட நிக்காதம்மா. நகையெல்லாம் உருகி வெறும் பித்தளைன்னு வெளியே தெரிஞ்சிட போறது. யோ, மரியாதை கெட்டு போயிரும். தொங்குறதெல்லாம் தங்கம், திடீர் கோல்டு. சுப்பையா, பாத்ரூம் எங்க? அவசரமா ஒண்ணுக்கு போகணும். தெரியாதுங்க. சார் சார், பாத்ரூம் எங்க? அவசரமா ஒண்ணுக்கு போகணும். எனக்கு தெரியாது. என்ன இளவு இது? அரை மணி நேரமா ஒண்ணுக்கு போகணும் கத்திக்கிட்டு இருக்கிறேன். ஒரு பய வாயை திறக்க மாட்டேங்கிறான். யூ ஸ்டூபிட். ஓம் கணாநாத்வா கணபதிம் கவாமஹே கவிம் கவீனாம் தமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணான் பிரம்மணஸ்பதான ஸ்ரண்மன்னோதிப ஸ்ரீதசாதனம். ஹலோ, எடுத்தாச்சுல? நகருங்க, நான் எடுக்கணும். ரெடி? ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜகர்ணிகாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விஜயாய நமஹ, ஓம் ஜெயவர்தனாய நமஹ, ஓம் ஜெயவர்தனாய நமஹ, ஓம் சந்திரபூஷாய நமஹ, ஓம் விநாயக சுவாமி நமஹ. நானாவித பரிமளபத்ர புஷ்பாணி பூஜாம் சமர்ப்பயாமி. ஒரு நிமிஷம் நீ எடுத்துட்டு இதோ வந்துடுறேன். ஏய் மாமி, ஜஸ்ட் மூவ். ஏய், என்ன ரேட்டு? ஜெல்ஸ் எல்லாம் போட்டு வர வேண்டாமா? கவரிங் தானே? கெட்டிமேளம் சர்வமங்கல மாங்கல்யே திவே சர்வார்த்தசாதிகே ரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே மாங்கல்யம் தத்துநாதீனா மம ஜீவனேத்ரா கண்டே வத்ராணிஸ்வகே ஸ்வஜீவதனதனம் சவார்த்தமதிதாயம் புருடஸ்வதேந்திரியாயுஷ்யேமேந்திரிகீம் பிரதிஷ்டதி தேர்வச்சமாகிஷ்டமாரோஜமாபீஜாச்சோபாபானம் மகீயதே தான்யம் தனம் வசும் பகவத்ரலாபம் தததம் அச்சரம் தீர்க்கமாயி.
இது நீங்க தானே? நான் சொல்றேனே. நீங்க தானே இது? இல்ல நான் சொல்றேன். சொல்லுங்க, இது நீங்க தானே? ஆமா. என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு? என்னோட சுயநலத்துக்காக உங்க வாழ்க்கையோட நான் விளையாடிட்டேன். இனிமேதான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம். அதுக்குள்ள என்னென்னமோ பேசுறேன். இல்லைங்க, நான் என்னோட வாழ்க்கைய இன்னொருத்தர் கூட வாழறதா முடிவு பண்ணிட்டேன். புரியலையே. நான் ஒருத்தரை மனசார காதலிக்கிறேன். இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. நான் சொல்றதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணுங்க, ஆனா என் அம்மா அப்பாவுக்கு நான் விரும்பினவரை பிடிக்கல. அதனால உங்களுக்கு என்ன வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த காலத்து பசங்கெல்லாம் திருச்சி பேசுறதையும் சினிமாவுக்கு போறதையுமே காதல்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அது இல்ல, வாழ்க்கைங்கிறது வேற. இந்த நிமிஷத்தோட இதெல்லாம் மறந்துடுறேன். என்ன இதை தப்பா எடுத்துக்கணும், நான் தானே எடுத்துக்கணும். நானே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டேன். இன்னில இருந்து நீ எனக்கு பொண்டாட்டி, நான் உனக்கு புருஷன். இல்லைங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அவர் கூட தான் வாழ போறேன். அப்படின்னா அவர் எனக்காக வெளியே ஆட்டோல வெயிட் பண்றாரு. இந்த பாருமா, நீ இப்ப வெளியே போனா அவனை பிடிச்சி போனதா சொல்ல மாட்டாங்க, என்ன பிடிக்காம வெளியே போனதா சொல்லுவாங்க. நேத்தே ஓடி போயிருந்தா நீ இன்னொருத்தன் பொண்ணு, இன்னைக்கு என் பொண்டாட்டி. நீ ஓடி போயிட்டா நான் வெளியே தலை காட்ட முடியுமா? உங்க கூட நானே வாழணும்னு நினைச்சாலும் வாழ முடியாது. ஏன்? நான் கர்ப்பமா இருக்கேன். புறப்படு. இப்பதான் எல்லாமே எனக்கு தெளிவா தெரியுது. கல்யாணத்தன்னைக்கு முத பொண்டாட்டி ஓடி போயிட்டாளா? கேக்குற நமக்கே நாக்க புடிங்கிட்டு சாகலாம்னு இருக்கு. இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு அவன் உயிரோட இருக்கான்னு அதுவே பெரிய விஷயம். இதுல கல்யாண பொண்ணு வேற முறுக்கிட்டான், அவன் என்னைய பண்ணுவான்? சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். கட்டின பொண்டாட்டி ஓடி போயிடுவாளோன்னு நினைக்கும் போதே திக்கு திக்குன்னு இருக்குதே. இங்க என்னடான்னா, ஒரு சொந்த விஷயத்தை யாரையும் எங்க கேட்ட? ஒண்ணுக்கு 4 கல்யாணம் பண்ணிப்பான், அதெல்லாம் மறந்துட்டு அவன் இவ கூட ஆடணுமா? மறக்கவும் இல்ல மறைக்கவும் இல்ல. கோபாலகிருஷ்ணன் தன்னுடைய பழைய கதையை பூரா இந்த பொண்ணோட அப்பங்கிட்டயே சொல்லியாச்சு. அவர் ஏன் வாய மூடிட்டு கம்முன்னு இருக்காரு? சொல்லையா, எப்படியா சொல்லுவாரு? வரதட்சணையே வாங்காம ஒரு மாப்பிள வசமா வந்து மாட்டிக்கிட்டாருன்னு பொண்ணை தள்ளி விட்டாரு. வேற எப்படி 4 பேசுவாரு? சரி சரி, இது சின்ன விஷயம், தயவு செஞ்சு இதை பெருசு பண்ணாதீங்க. எதையா சின்ன விஷயம்? முத பொண்டாட்டிக்கு தாலி கட்டுவான், அதை மறைப்பான், அது சின்ன விஷயமா? ஏதோ நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. முடிவு பண்றது நீயோ நானோ இல்ல, அந்த கல்யாண பொண்ணாக்கும்.